السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هو الذي خلق السماوات والأرض في 6 أيام وكان عرشه على الماء ليبلوكم أيكم أحسن عملا ولئن قلت إنكم مبعوثون من بعد الموت ليقولن الذين كفروا إن هذا إلا سحر مبين. ஆமன்னா பில்லா சதகல்லாஹு மௌலானல் அலியுல் அதீம். அந்த அல்லாஹுதான் வானங்களையும் பூமியையும் 6 நாட்களிலே படைத்தான். அப்போது அவனுடைய அரிஷ் நீரின் மீது நிலந்திருந்தது. உங்களில் யார் சிறந்த அமல் செய்யக்கூடியவர்கள் என்பதை சோதிப்பதற்காக அல்லாஹ் படைத்தான். நிச்சயமாக நீங்கள் மரணத்திற்கு பின்னால் மறுபடியும் எழுப்பப்படுவீர்கள் என்று அவர்களை பார்த்து நீங்கள் சொன்னால் காஃபிர்கள் சொல்கிறார்கள், இது தெளிவான சூனியமாக இருக்கிறது, இது நடைபெறப் போவதில்லை என்று கூறுகிறார்கள். திட்டமிடப்பட்ட ஒரு காலம் வரை நாம் அவர்களை விட்டும் அதாபை தள்ளி போட்டால் இந்த அதாபை தடுத்தது எது என்று அவர்கள் இலக்காரமாக பேசுகிறார்கள். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய அதாபு வந்துவிட்டால் நிச்சயமாக அதை யாரும் திருப்ப முடியாது. எந்த அதாபை அவர்கள் பரிகாசமாக பேசி கொண்டிருந்தார்களோ அது நிச்சயமாக அவர்களை சூழ்ந்து கொள்ளும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா ஹூத் 11ஆம் அத்தியாயத்தின் 7ஆம் 8ஆம் வசனமாக பதிவு செய்திருக்கிறான். வல்ல அல்லாஹ் இந்த பூமியையும் வானத்தையும் படைப்பதற்கு முன்னாலேயே நீரை படைத்து விட்டான், தண்ணீரை படைத்து விட்டான், அரிசையும் படைத்து விட்டான். அந்த அரிஷ் நீரின் மீது சுமந்தவாறு இருந்தது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த வையகத்தை அல்லாஹ் படைத்த நோக்கமே அல்லாஹ் நம்மை பரீட்சிப்பதற்காக வேண்டிதான். எப்படி பரீட்சிக்கிறான் என்று கேட்டால், எவ்வளவுக்கும் ஐயுக்கும் ஆசன் அமலா, உங்களில் யார் நல்ல அமல்கள் செய்கிறார், நல்ல காரியங்கள் செய்கிறார், நற்செயல்களிலே யார் ஈடுபடுகிறார் என்று அல்லாஹ் நம்மை சோதித்து கொண்டிருக்கிறான். அந்த சோதனையில் வெற்றி பெற வேண்டியது, அந்த பரீட்சையில் தேர வேண்டிய அவசியம் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அறிவுள்ள ஒரு மனிதன் யார் என்று கேட்டால், நல்ல விஷயங்கள் என்னவோ அதை தேடி பார்த்து செய்வான், தீய விஷயங்கள் என்னவோ அதை தேடி பார்த்து அதிலிருந்து தவிர்ந்து கொள்வான் என்று என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அதற்கு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார். அப்படியானால் நல்ல நல்ல பணிகள் என்ன, நல்ல காரியங்கள் என்ன, வணக்க வழிபாடுகள் என்ன, மனிதனுடைய பண்பாடுகள் என்ன என்பதையெல்லாம் நாம் யோசித்து பார்த்து தேடி பார்த்து அதை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். அந்த பரீட்சையில் நாம் வெற்றி பெற வேண்டும். அது அல்லாஹ் இங்கே நமக்கு பேசுகிறான். நிச்சயமாக மறுமை உண்டு, நாம் நம்பியிருக்கிறோம். மறுமையில் நாம் எழுப்பப்படுவது பற்றி யௌமுல் பாஸ் என்று அரபியிலே குறிப்பிடப்படுகிறது. அன்றைய காலகட்டத்தில் காஃபிர் மக்களை பார்த்து, நிச்சயமாக மரணம் என்று ஒன்று இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும், மரணத்திற்கு பின்னாலே நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் என்று சொன்னால் அவர்கள் பேசுகிறார்கள், இதெல்லாம் தெளிவான ஒரு சூனியம் என்று சொல்கிறார்கள். நீங்கள் எங்களை சூனியம் செய்ய பார்க்கிறீர்களா? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, மறுமை என்றெல்லாம் ஒன்றும் கிடையாது என்று அவர்கள் பரிகாசமாக கேலி கிண்டலாக பேசுகிறார்கள். மறுமை நாளை பற்றி பேசினால் அது அவர்களுக்கு சாதாரணமாக தெரிகிறது, ஒரு நையாண்டியாக தெரிகிறது. அல்லாஹ் அடுத்த 8ஆம் வசனத்தில் கூறுகிற போது ஒரு குறிப்பிட்ட கால தவணை வைத்திருக்கிறான், உம்மத்த மௌதூதா. அந்த உம்மத்த மௌதூதா என்றாலே எண்ணப்பட்ட அல்லது திட்டமிடப்பட்ட காலகட்டம் என்பது பொருளாகும். அந்த காலகட்டம் வரை நாம் அவர்களுக்கு அதாபை தள்ளி போடுகிறோம். அப்படி தள்ளி போட்டால் என்ன செய்கிறோம்? அதாபு வரும் என்று கூறுகிறீர்களே, அந்த அதாபு வராமல் அதாபை தடுத்தது எது என்று அவர்கள் பேசுகிறார். அதாபை தடுத்ததில்லை. எப்பொருளும் யஹபிசுஹு, ஏதோ நாங்கள் தப்பு செய்தால், குற்றங்கள் புரிந்தால், ஏறுக்குமாறாக நடந்தால் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து சோதனை வரும், வேதனை வரும், துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும், துக்கங்கள் உண்டாகும் என்றெல்லாம் நீங்கள் கூறுகிறீர்களே, அதை தடுத்தது எது என்று அவர்கள் எக்காலமாக கேட்கிறார்கள். அப்போது அல்லாஹ் மக்களை பார்த்து சொல்லுகிறான், தெரிந்து கொள்ளுங்கள், அந்த அதாப் உங்களிடத்தில் வந்துவிட்டால் அது திருப்பப்பட முடியாது, அது நடந்தே தீரும். எந்த அதாபை பற்றி அவர்கள்
பரிகாசமாக பேசி கொண்டிருந்தார்களோ அந்த அதாபு அவர்களை முற்றிலுமாக சூழ்ந்து கொள்ளும். ஒட்டுமொத்தமாக ஹாக்க என்றாலே சூழ்ந்து கொள்ளும் என்பது பொருளாகும். லைச மஸ்ரூஃபன் அன்ஹும், அந்த அதாபு அவர்களை விட்டும் திருப்பப்படாது. உம்மத்த மாதூதா, திட்டமிடப்பட்ட காலகட்டம். இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் வாயிலாக எச்சரிக்கை செய்கிறான். மனிதன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்று சொல்வார்களே, தெய்வம் நிச்சயமாக நின்று கொள்ளும் என்பதற்கு இந்த வசனம், இறைவன் நின்று கொள்வான் என்பதற்கு இந்த வசனம் ஒரு சிறந்த அத்தாட்சியாக இருக்கிறது. ஆம், உலகத்திலே பார்க்கிறோம், எத்தனையோ பேர் எத்தனையோ அநியாயங்கள், அட்டகாசங்கள், அக்கிரமங்கள், அட்டூழியங்களில் ஈடுபடுகிறார்கள். அவர்களெல்லாம் மிகவும் சுபிட்சமாக வாழ்கிறார்கள், டிப்டாப்பாக உடை அணிந்து கொண்டு உலா வருகிறார்களே, இவர்களுக்கு எந்த ஒரு கேடும் வராதா என்று பலர் வேதனைப்படுவதை பார்க்கலாம். குடும்பங்களையும் சில பேரும் அநியாயங்கள் பண்ணக்கூடியவர்கள் இருப்பார்கள். ஊர் உலகத்தில் இப்படி சர்வசாதாரணமாக இருப்பார்கள். அப்போதெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்கள், துன்பப்பட்ட மக்கள், இப்படி அவருடைய இதயத்தின் அடித்தளத்திலிருந்து ஒரு பெருமூச்சு வெளிப்படும். இவர்களுக்கெல்லாம் எந்த ஒரு கேடும் வராதா என்று அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். தெய்வம் நின்று கொள்ளும். எவ்வளவு காலம் அல்லாஹ் பார்ப்பான்? காரணம், அது அல்லாஹ்வுடைய திட்டத்தில் உள்ளது. ஒரு குறிப்பிட்ட காலம் தள்ளி வைக்க வேண்டும் என்பது. என்றைக்காவது ஒரு நாளைக்கு அவன் திருந்துவான், அவன் நம்மிடத்தில் வருவான், பாவ மன்னிப்பு கோருவான், அந்த பாவங்களிலிருந்து விலகி நிற்பான். அப்படி விலகி நிற்கக்கூடிய பல நல்லவர்களையும் நாம் பார்க்கத்தான் செய்கிறோம். ஒரு குறிப்பிட்ட காலம் அவர்கள் தப்பு தாண்டவங்களில் ஈடுபட்டு திடீரென்று அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஹிதாயத்து கிடைத்து நல்ல சிந்தனைகள் ஏற்பட்டு பள்ளிவாசலோடு தொடர்புக்கு வரக்கூடியவர்கள் எத்தனையோ நல்லவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்படி அல்லாஹ் கால அவகாசம் கொடுக்கிறான். எப்படியாவது என்றாவது ஒரு நாள் அவர்கள் மாறி வருவார்கள், திருந்தி வருவார்கள், ஒரு நல்ல மக்களாக மாறுவார்கள் என்று. ஆனால் மாறாத போதுதான் அல்லாஹ் என்ன செய்கிறான்? ஒரு பெரும் அதாபை இறக்கி வைக்கிறான். அல்லாஹுடைய புறத்திலிருந்து அதாபு வந்து விட்டால் அந்த அதாபை ஒன்றுமே செய்ய முடியாது என்று அல்லாஹ் இங்கே ஆணையிட்டு அறுதியிட்டு உறுதியாக சொல்கிறான். இதை உலகத்தில் நாம் பார்க்கிறோம். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, ரஷ்யாவில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது, ஆங்காங்கே பூகம்பங்கள் ஏற்படுகின்றன, கொரோனா வைரஸுகள் எல்லா பக்கமும் பரவி நின்றன. நமது நாட்டிலே மிகப்பெரிய விமான விபத்துக்கள் ஏற்பட்டவாறு இருக்கிறது. ஆங்காங்கே சில சம்பவங்கள், அந்த சம்பவங்கள் ஏற்படுகிற போது ஒட்டுமொத்தமாக ஒரு சமுதாயம் அழிக்கப்படுகிறார்கள், ஒரு பெரும் கூட்டம் அழிக்கப்படுகிறார்கள் என்றால் இதெல்லாம் நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. இந்த வசனத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது. தீயர்களோடு நல்லவர்களும் பாதிக்கின்ற ஒரு சூழ்நிலை அங்கே ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய அதாப் மட்டும் வந்துவிட்டால் அந்த அதாப் இருக்கிறதே ஒரு ஊரையே தாக்கும், ஒரு நாட்டையே தாக்கும், ஒரு சமுதாயத்தையே அழித்து விடும் என்று அல்லாஹ் இங்கே எச்சரிக்கை செய்கிறார். என்னுடைய அதாப் மட்டும் வந்துவிட்டால் அந்த அதாபை திருப்பப்படக்கூடிய யாரும் அதை திருப்ப முடியாது, ஒட்டுமொத்தமாக எல்லோரையும் சூழ்ந்து கொள்ளும். எனவே தான் தெய்வம் நின்று கொள்ளும் என்று நாம் கூறுகிறோம். இது எல்லோருக்கும் ஒரு எச்சரிக்கை மணியாக இருக்கிறது. இந்த வசனம் இருக்கிறதே ஒரு எச்சரிக்கை மணி. நீங்கள் ஏதாவது தப்பு தவறுகளில் குற்றம் குறைகளில் நீங்கள் ஈடுபட்டீர்கள் என்றால் உங்களுக்கே தெரியும், இது நாம் செய்வது தவறு, நாம் செல்லுகிற பாதை சரியான பாதை கிடையாது, இது மனிதாபிமானத்திற்கு புறம்பான ஒரு பாதை, சரியத்திற்கு ஒரு எதிரான பாதை என்பது நம் பலருக்கு தெரியும். தெரிந்தும் அந்த செயல்களில் தொடர்ந்து நாம் ஈடுபட்டு விடக்கூடாது. எவ்வளவு சீக்கிரமாக திரும்ப முடியுமோ திரும்பி, அல்லாஹ் இந்த உலகத்தை ஒரு பரீட்சை உலகமாக வைத்திருக்கிறார். இந்த பூமியை நாம் நல்ல செயல்கள் செய்யக்கூடியவர்கள் யார் என்று அல்லாஹ் சோதித்து கொண்டிருக்கிறானே, அந்த பரீட்சையிலே வெற்றி பெற முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் இந்த வசனத்தின் விளக்கம். எனவே யார் யார் என்னென்ன பாவங்களில் ஈடுபட்டிருக்கிறார்களோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த பாவங்களிலிருந்து விடுபட்டு அல்லாஹ் பக்கம் நெருங்கி நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக இந்த உலகிலிருந்து விடைபெற வேண்டும் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய ஒரு போதனையாக இருக்கிறது. போதனை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்போம். அல்லாஹ் நல்லோர் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.